Friends, welcome back to my channel LifeOfHouseWifeTamil. Friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? God's grace எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். நாங்க இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்? ஆத்துக்கு வந்திருக்கோம். குளிக்க வந்திருக்கோம். இன்னைக்கு சண்டே ஆத்துல போய் குளிச்சு என்ஜாய் பண்ணலாம்னு வந்திருக்கோம். இந்த நாள் எப்படி போகுதுன்னு சொல்லி எங்க கூட சேர்ந்து நீங்களே என்ஜாய் பண்ணுங்க. வாங்க போலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா LifeOfHouseWifeTamil சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க போலாம். வாங்க போலாம். Hello friends, welcome back to my channel. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா LifeOfHouseWifeTamil சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ குளிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். வந்தால் கொஞ்சமாக மழை பெஞ்சிட்ருக்கு. சரி, கொஞ்சம் மழை குறைஞ்ச பிறகு கிட்ஸ் எல்லாரையும் தண்ணிக்குள்ளே இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே கூட்டம் இருக்குது. சாப்பாடுக்காக வெயிட்டிங்க. உள்ளே உட்காருங்க. மதியம் வந்து சேரவே ரொம்ப லேட் ஆகிட்டு, நல்ல பசியும் கூட. கிட்ஸும் பயங்கர பசியில் இருக்காங்க. சரி, மழை குறைஞ்சதும் இன்றைக்கி கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியதும் இருக்கும். சரி, பார்க்கலாம். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் மழை இப்போ குறைஞ்சிருக்கு. இப்போ கொஞ்சம் தூரம் நடந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டராவது நடந்து வந்திருப்போம். அவ்வளோ தூரம் நடந்து வந்த பிறகு தான் ஒரு கொஞ்சம் மண் தரையாக பார்த்து பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு வைக்கிற அளவுக்கு ஒரு இடத்தையா பார்த்து உட்காந்துருக்கோம். இன்றைக்கி கிளைமேட்டும் கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. தண்ணியும் பயங்கர கூலாக இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணுவோங்கிறது தோணுது. சரி, தொடர்ந்து பார்க்கலாம். வந்ததுமே பார்த்திங்கன்னா லஞ்சு தான் ஃபஸ்ட்டு. பிள்ளைங்களுக்காக இருக்கட்டும் பெரியவங்களும் நல்ல பசி ஆகிட்டு இதில் வந்ததுமே ஃபஸ்ட்டு இருக்கிற சாப்பாடெல்லாம் பிரித்து சாப்பிட தான் ஆரம்பித்தோம். இன்றைக்கி லஞ்ச் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல உளுந்தஞ்சோறு கூடவே மட்டன் குழம்பு. அருமையான லஞ்சு, ரொம்பவும் டேஸ்ட்டு. நாங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டோம். அதுவும் இப்படி ஆற்றுல குளத்துல உட்காந்து சாப்பிடும்போது அது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நல்ல வயிறார சாப்பிட போகிறோம். இப்போது ரெசிபி டைம்.
இன்றைக்கி ஸ்பெஷலாக பண்ணியிருக்க இந்த உளுந்தஞ்சோறும் மட்டன் குழம்பும் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மட்டன் குழம்புக்காக நல்ல எல்லாம் ஆட்டுக்கறியாக வாங்கி 1/2 கிலோ எலும்பும் 1/2 கிலோ சதையுமா வாங்கியிருக்கேன். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எலும்பு இருக்க சூப்பெலாம் இறங்கி நல்லாயிருக்கும். சரி, இப்போ நல்லா க்ளீன் பண்ணி அதை குக்கருக்கு மாற்றிருக்கேன். இப்போ மசாலாக்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ கறிங்கிறதுனால 2 ஸ்பூன் வத்தப்பொடி, 4 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் கறி மசாலா பொடி இவ்வளோ உள்ள ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு பெரிய உருளைக்கிழங்க பெரிய பெரிய பீஸ்களாக கட் பண்ணி வச்சு அதையும் உள்ள ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட உப்பு, நல்லா கல்லுப்பு தான் சேர்க்கேன். தேவையான அளவு மட்டனில் உப்பு பிடிக்கிற அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று சேர கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மட்டனை அவிக்கும் போதே நம்ம மசாலாக்கள் உப்பெல்லாம் ஆட் பண்ணுறதுனால மட்டன் பீஸில் எல்லாத்தையுமே அந்த காரம் உப்பு சேர்ந்து நம்ம குழம்புல இருக்க பீஸ் எடுத்து சாப்பிடும்போது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இது கூட சேர்த்து உருளைக்கிழங்கு சேர்த்து அவிக்கிறது, அந்த உருளைக்கிழங்கு எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மட்டன் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். கிட்டத்தட்ட ஒரு 100 ml தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ குக்கரை மூடி 5 விசில் வச்சு எடுத்துடலாம். எல்லாம் மட்டன்னா கம்மியாக வைங்க, கொஞ்சம் முத்து நாடு அப்படின்னா கொஞ்சம் கூட 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது 5 விசில் வந்து மட்டன் வேகுதுக்குள்ளே நம்ம மசாலாக்கள்லாம் அரைச்சி எடுத்துக்கிடலாம். இதுக்கு தேங்காய் மசாலா அரைக்கணும், கொஞ்சம் சின்ன வெங்காயமும் சேர்க்கணும். அதுக்காக இப்போ சின்ன வெங்காயம் உரிச்சிட்ருக்கேன். நம்ம எப்போவுமே இப்படி சின்ன சின்ன காய்கறிகளை கட் பண்ணும்போது கிட்ட ஒரு சின்ன பாக்ஸ் வச்சுட்டு இல்லை ஒரு சின்ன பிளேட் வச்சுட்டு நம்ம உரிக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற குப்பைகள் எல்லாத்தையுமே அதில் போடும்போது குப்பைகள் எல்லாமே ஒரே இடத்துல கலெக்ட் ஆகும். நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் 1 கிலோ மட்டனுக்கு நான் ஒரு கை அளவு சின்ன வெங்காயம் உரித்து எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயத்தை அரைக்கிறது இது ஒரு தனி டேஸ்ட்டே கொடுக்கும். அதனால் சின்ன வெங்காயமே சேருங்க. இப்போ தேங்காவை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். வெறும் பாத்திரத்தை லைட்டாக சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சின்ன ஜீரகம் சேர்த்துருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் ரெண்டையும் சேர்த்துருக்கேன். இதை லைட்டாக மணம் வர வறுத்து எடுத்துக்கலாம். பொடியாக சேர்க்காமல் இப்படி முழு ஜீரகத்தை வறுத்து அதை அரைச்சி சேர்க்கும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்ல மணம் வர நல்ல மெது தீயில வச்சு வறுத்தாச்சு. இப்போ இது கூட நல்ல துருவுன தேங்காய், அது நம்ம தேவைக்கு சேர்த்துக்கலாம். குழம்பு எவ்வளோ திக்னஸில் இருக்கணுமோ அவ்வளோத்துக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 முறி அளவு தேங்காவை இப்போ தேங்காய் பூவாக அது கூட சேர்த்துக்கிடுறேன். இப்போ இதையும் நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் அந்த தேங்காவோட அந்த மணம் வரும் அளவுக்கு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஓரளவு கொஞ்சம் மணம் வர நல்ல மணம் வந்து வதங்கினதும் கூடவே நம்ம உரிச்சு வச்சுருக்க வெங்காயத்தை உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக ஒரு பெரட்டிட்டு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடலாம். பெரட்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறட்டும். இப்போ வறுத்து வச்ச மசாலா நல்லா ஆறிட்டு இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கிடலாம். நம்ம கூட்டு வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் துருதுருன்னு இருக்கலாம். இது நம்ம குழம்பா வைக்கிறதுனால நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அளவு மை போல் அரைச்சா போதும். இப்போ மசாலா ரெடி. இப்போ இதை தனியாக மூடி வச்சிடலாம். குக்கர் பார்த்திங்கன்னா 5 விசில் வந்து நல்லா ஸ்டீம்லாம் போயாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா மட்டன் நல்லா மணக்க நல்லா சூப்பராக வெந்திருக்கு. பார்த்தாலே தெரியும் பீஸ் நல்லா வெந்துட்டு நம்ம எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. இப்போ இதை கீழே இருக்க மட்டன் மேலே வர அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் ஒரு பெரட்டி விட்டுடலாம். இதில் பார்த்திங்கனாலே தெரியும் நம்ம 1/2 டம்ளர் தான் தண்ணி ஊற்றிருந்தோம். ஆனால் எவ்வளோ தண்ணி ஊறி இருக்குன்னு பாருங்கள். அதனால நம்ம மட்டனை வேக வைக்கும்போது எப்போவுமே அளவாக தண்ணி வச்சா போதும், தானாக அதிலேருந்து தண்ணி ஊறும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு மசாலாவுக்கு குழம்புக்கு நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு ஜாரையும் அலசி தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். எனக்கு இப்போ எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நான் தண்ணி விட்டுட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தேங்காய் மசாலா எல்லா இடமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பில் எடுத்து வச்சு கொதிக்க விடலாம்.
அப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு. உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தாளித்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ 2 கருவேப்பிலை கொத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பக்கத்து தோட்டத்தில் நம்ம பழம் திருச்சொல்லையில் இருந்து தான் 2 கொத்து கருவேப்பிலை கிள்ளியிருக்கேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நல்ல வாசமாக இருக்கும். தாளிக்கும் போதே நல்ல மணமாக இருக்கும். இப்போ தேவைக்கு கருவேப்பிலை பறிச்சுட்டு வந்தாச்சு. நல்லெண்ணெய் விட்டு தாளிக்கணும். அதனால் சின்னதாக ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிடுறேன். நல்லெண்ணெய் நல்லா சூடாகணும். அப்போ தான் அது வாசம் நல்லா இருக்கும். சூடான பிறகு கடுகு சேர்த்ததும் கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 3 சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துருக்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை மேலே தூவி நல்லா தாளித்ததை அப்படியே எடுத்து குழம்பு கூட சேர்த்துக்கலாம். தாளிப்பை சேர்த்த பிறகு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா டேஸ்ட்லாம் பார்த்துட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா குழம்பு ரெடி. இப்போது குழம்புல எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ரொம்பவே சூப்பராக மட்டன் குழம்பு சுவையாக ரெடி ஆகியாச்சு. இதுக்கப்புறவு உளுந்தஞ்சோறு எப்போவுமே முழு உளுந்தில் செய்வாங்க. அது டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கும். நல்ல ஹெல்த்தும் கூட. என்கிட்ட இப்போ முழு உளுந்து இல்லை. அதனால் நம்ம பாதியாக உடச்சி வச்சுருக்கிற உளுந்தில் தான் நான் இப்போ செய்ய போகிறேன். இது நார்மலாக நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கிற அதே பாதி உடச்ச உருட்டு உளுந்து. இந்த உளுந்துமே நல்லாவே ஹெல்த்து தான். உருட்டு உளுந்து முழு உளுந்துன்னா அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த உளுந்து 1 கப் அளவு எடுத்திருக்கேன். அதே கப்புக்கு 3 கப் அளவு அரிசி. இது நார்மலாக நம்ம வீட்டில் சோறு பொங்குற அதே அரிசி தான். 1 கப்பு உளுந்துக்கு 3 கப்பு அரிசி. இதுதான் ரேஷியோ. இப்போ நான் அரிசியும் எடுத்து வச்சுட்டேன், உளுந்தும் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி கூட உளுந்து சேர்க்கும்போது 4 கப்பு அரிசி, அதுதான் ரேஷியோ. நீங்கள் இப்போ இது கரண்டியிலனாலும் அளந்துக்கலாம். கம்மியான அளவுங்கும்போது கரண்டியில் கூட 1 கரண்டிக்கு 3 கரண்டி அப்படி கூட எடுத்துக்கலாம். உளுந்தும் அரிசியும் சேர்ந்து 4 கப்பு வந்ததை நான் ஒரே பாத்திரத்துலையா மாற்றி அதை 1 கப்புனுங்க அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட இப்போ நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் சேர்க்குறது இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம். கொஞ்சமாக சேர்த்தா போதும், அதிகமாக சேர்த்திங்கன்னா கசப்பு டேஸ்ட் கொடுத்துரும். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம தண்ணியை கொதிக்க வச்சிடலாம். நான் இப்போ 1 கப் அரிசி எடுத்திருந்தேன். அரிசி உளுந்து சேர்த்து 1 கப்பாக வச்சுருக்கேன். 1க்கு 2.5 கப்பு தண்ணி, அதுதான் ரேஷியோ. இப்போ இதை உள்ளே சேர்த்து நல்லா தண்ணியை கொதிக்க விட்டுறலாம். ஃபஸ்ட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். தண்ணி ஓரளவு நல்லா சூடாகி கொதி வந்தாச்சு, பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை நல்லா 2 தண்ணி விட்டு நல்லா கலனி பசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். உளுந்தை இப்படி அலசி எடுக்கிறதுனால எக்ஸ்ட்ரா இருக்க தோலெல்லாம் வெளியில் போயிடும். அதில் எதுவும் தூசிகள் இருந்தாலும் வெளியில் போயிடும். ரெண்டையுமே தொடர்ந்து தான் ஒன்று மாற்றி ஒன்று தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு பார்க்கும்போது கன்னியூவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி செப்பரேட் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்ல பபிள்ஸ் வந்து கொதிச்சாச்சு. இப்போ நம்ம கழுகி வச்சுருக்கிற அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சேருங்க. இதேமாரி கரண்டியில் எடுத்து சேர்த்துருங்க. தண்ணி இருந்துச்சு அப்படின்னா மொத்த தண்ணியோட அளவு அதிகமாகிரும். சோறு கொஞ்சம் தண்ணியான மாதிரி ஆயிரும், டேஸ்ட் கொஞ்சம் மாறிடும். இப்போ இதை நல்லா ஒன்று சேர கீழே பிடிக்காமல் நல்லா எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல 1 கையளவு பூண்டு உளுந்து கொஞ்சம் வாயுங்கிறதுனால பூண்டு ரொம்பவே நல்லது. 1 கையளவு பூண்டு சேர்த்துருக்கேன். கூடவே சுக்கு பொடி, இது ட்ரை ஜிஞ்சர் பவுடர். இது வந்து நல்ல வாசத்துக்கும் கூட நல்ல டைஜஸ்ட் இருக்கும்.
ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரு அரை ஸ்பூன் அளவு சுக்கு பொடி ரெண்டையும் உள்ளே சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமே இது கூடவே நம்ம சோறுக்கு தேவையான அளவு உப்பு, இதுக்கும் கல் உப்பு தான் சேர்க்கேன். ஏன்னா கல் உப்பு ஈஸியாக கரையும், அதுங்கிறதுனால கல் உப்பே சேர்த்துறதேன். இப்போ இது எல்லாத்தையும் இன்னொரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக மூடி வச்சிடலாம். மூடி வைக்கும்போது ஈஸியாக குக் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா சோறு நல்லா மதன்னு கொதிச்சுட்டு இது இன்னும் நல்லா குக் ஆகணும். ஒரு 3/4 பாகம் தண்ணி வற்றி, நம்ம பிரியாணி வைக்கிற மாதிரி தான் 3/4 பாகம் தண்ணி வற்றி கொஞ்சம் சோறு மேலே தெரிகிற அளவுக்கு வரணும். அந்தளவுக்கு இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா சோறு 3/4 பாகம் வெந்தாச்சு. பார்த்தாலே தெரியும் நல்லா சோறு மேலே வர வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி நிற்கு. இது கரெக்டாக அந்த இருக்கிற தண்ணியில் வேகணும். அதனால இதுக்கப்புறம் நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம். நம்ம பிரியாணிக்கெலாம் தம் போடுற அதே மெத்தடு தான். கீழே ஒரு திண்ணமான களம் வச்சுட்டு, பழைய களமாக வச்சுட்டு மேலே நம்ம குக் பண்ணிகிட்ருக்க பாத்திரத்தை மேலே வச்சிட வேண்டியதான். இப்போது இந்த மிதமான சூடில் அந்த இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி சோறு ரெடி ஆகணும், வேகணும், அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் நல்ல தம்மில் இருந்திருக்கு. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா தண்ணிலாம் அப்சர்வ் ஆகி நல்லா ரைஸ் குக்காக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்ல துருவின தேங்காய், நல்லா இளந்தேங்காவாக இருந்தால் அதோடய ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். துருவின தேங்காய் எடுத்து மேலோடி நல்லா தூவி விட்டு நல்லா ஒரு பரட்டி விட்டுடலாம். இதில் இப்போது நம்ம சேர்க்குற தேங்காய் பூ நம்மளோட அளவு தான். நிறைய சேர்த்திங்கன்னா அதுக்கு தக்கன டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் கம்மியாக சேர்த்துனிங்கன்னா அதுக்கு தக்கன டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு அதே மாதிரி மூடி வச்சு கூட கொஞ்சம் ட்ரை ஆகணும், அந்தளவுக்கு வச்சிடலாம். தம் போடும்போதே களம் ஒரு வாட்டி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடானதுமே அப்படியே குறைச்சி வச்சிடணும். அப்போ அந்த சூட்டில் மிதமான சூட்டில் இருந்து குக் ஆகும்போது தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டாச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தாலே தெரியும் நல்லா ரைஸ் குக்காக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குது. அருமையாக உளுந்தஞ்சோறு ரெடி. கூடவே மட்டன் குழம்பு அதுவும் மணக்க சூப்பராக ரெடியாக இருக்குது. இது தாங்க இன்றைக்கி ஸ்பெஷல். உளுந்தஞ்சோறு மட்டன் குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நான் ஓப்பன் பாட்டில் பண்ண மாதிரி குக்கர்லேயும் வைக்கலாம், ரொம்ப சிம்பிள். அது எப்படி வைக்கணுங்கிறதையும் நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இதோட ப்ராப்பர் அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அகசு சோறு போடுதேன்னு நீ அவ்வளோ சாப்பாடையும் வேஸ்ட் பண்ணுத. அங்கே எவ்வளோ பெருசாக வருது என்னாக்கா, பெரிய ஃபிஷ்ஷாக இருக்குன்னு எவ்வளோ பெரிய ஷார்க் மாதிரி வருது என்ன. ஆமாம் எவ்வளோ மீன் வருது ஆகாஷ். ஆ எல்லாருமே இதே மாதிரி தண்ணிக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். நானும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த உளுந்தஞ்சோறு மட்டன் குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
ஆகாஷ் நல்லா இருக்கா? நல்லா இருக்காள? உண்மையிலே பெருசு பெருசா வருது ஆகாஷ். நானும் கொஞ்சம் சாப்பாடு போடுதேன். எவ்வளோ ஃபிஷ் வருது பத்தியா ஆகாஷ்? பெருசு பெருசா இருக்கு. மாமா நல்லா இருக்கா? குரங்கு உட்காந்துருக்கு. போன வாட்டி வரும்போது நிறைய குரங்கு பார்த்தோம்ல ஆகாஷ். இந்த வாட்டி குரங்கு பார்க்கல பத்தியா? அதுக்கு பதிலாக ஆகாஷை பார்க்கணும் நாங்கள் எல்லாரும். கிங்காங் அதுதானே? ஒன்றுமே வரல. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? மீன் வருது வருது. வாவ் நல்லா குளித்தோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். நான் அதிகமாக வீடியோ எடுக்கலை, ஏன்னா மொபைலை கையில் வச்சுருந்தோம் அப்படின்னாலே என்ஜாய் பண்ண முடியாது. அதனால் மொபைல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு ரொம்ப ஜாலியாக மைண்ட் ஃப்ரீயாக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம்.
इसके आकाश எங்க நம்ம போறோம் காருக்கு போறோம் ஆமா காருக்கு போறோம் முதல்ல இந்த குட்டி காரை தாண்டணும் கடை தாண்டியாச்சு அடுத்து நம்ம எங்க போறோம் இந்த காரையை தாண்ட போறோம் போலாம் லெஃப்ட் ரைட் ஆமா காருக்கு போறோம் ஹாய் ஹாய் நல்ல மழை வர மாதிரி இருக்கு கிளைமேட்டு அதனால நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வானம் இருட்டா இருக்குன்னு இப்படிதானே ஜெஸ்கா எங்க நாம போறோம் காருக்கு போறோம் ஜெஸ்கா நடையிலே டான்ஸ் ஜெஸ்கா நல்ல வேலை ஃபாஸ்ட்டாக வந்து காரில் ஏறணும் சோறுன்னு மழை கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் விட்டாமல் பயங்கர மழையாக இருந்துச்சு டீ டைம் சூப்பராக ஒரு குளியல் அதுக்கப்புறம் நல்ல ஒரு மழைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடணும் போல் இருந்துச்சு அதனால கடையிலேருந்து நல்ல டீ காஃபி கூடவே கொஞ்சம் கரமரான சவைக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்நாக்ஸ்களும் வாங்கிட்டு வந்து புது வீட்டில் முன்னாடி உட்காந்து குடிச்சிட்டு இருக்கோம் ஜோனஸ் என்ன பண்ணுற என்ன வடை வெங்காய வடையா எனக்கு எப்பவும் போல என் ஃபேவரட் இஞ்சி டீ மணக்க சூப்பராக இருக்குது. 4வது கப் காஃபியா? டீ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஜாலியாக ஒரு ட்ரிப் போயிட்டு வந்திருக்கோம். இந்த சண்டே எங்களுக்கு ரொம்ப செம்ம ஜாலியாக அமைஞ்சுது. உண்மையிலே ஜோனஸ் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப ஃபன் பண்ணோம், என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க நம்புகிறோம். உங்களுக்கு அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைஃப் ஆஃப் ஹவுஸ் வைஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட இல்லை வித்தியாசமான ஒரு கான்செப்டோட உங்களை மீட் பண்ணுறோம். பாய்.